வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவதிஸ் ரெசிபீஸ். எல்லாருக்கும் அட்வான்ஸ் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக பருப்பு வடை, பருப்பு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்திங்களன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த 2 பருப்பையுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்களன்னா பருப்பு நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை 2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ பார்த்திங்களன்னா பருப்பு இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்குது. இந்த மாதிரி நல்லா ஊறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் ஊற வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஊற வச்சுருக்க எல்லா பருப்பையும் சேர்க்காமல் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பருப்பை நம்ம முதல்ல சேர்த்த பருப்பை அரைச்சி எடுத்த பிறகு நம்ம கடைசியாக இதை சேர்த்து ஒரு 10 செகண்டுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்தது இந்த மிக்ஸி ஜாரில் பருப்பு வடைக்கான காரத்துக்கு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது நம்ம மையை அரைச்சி எடுக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பருப்பு வடைக்கு அரைக்கிறப்போ தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பருப்பு வடைக்கு நம்ம தண்ணி சேர்க்காம தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொரன்னு அரைச்ச பிறகு இது கூட நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச ஒரு கைப்பிடி பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு 10 செகண்ட்ஸுக்கு பல்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக சேர்த்த ஒரு கைப்பிடி பருப்பு பார்த்திங்கன்னா முழுசாகவும் பாதியாகவும் அரைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கொரன்னு நல்லா அரைச்ச பிறகு நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அரைச்ச பருப்பை நம்ம பவுலில் எடுத்து வச்ச பிறகு அது கூட நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இந்த வடைக்கு கொத்தமல்லி சேர்க்கலை, அதுக்கு பதிலாக புதினா சேர்த்துருக்கேன். புதினா சேர்த்து செய்கிறப்போ பார்த்திங்கன்னா இந்த வடை ரொம்ப ஃப்ளேவராக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளையுமே நம்ம நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைகிறப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், புதினா, கருவேப்பிலை, சோம்பு அதனோட ஃப்ளேவர் எல்லாமே நம்ம இந்த மாவோடு சேர்ந்து நல்லா கலந்து வரும். அடுத்தது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்ட பிறகு உப்போட அளவை செக் பண்ணிக்கோங்க. உப்பு குறைவாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து கூட நீங்கள் மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. அடுத்தது இந்த வடையை எப்படி தட்டி நம்ம எண்ணெயில் சேர்க்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் நம்ம கையை நல்லா நனைச்சிட்டு ஒரு சின்ன மீடியம் சைஸ் பால் அளவுக்கு நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி இன்னொரு கையில் நீங்கள் வச்சு தட்டி விட்டிங்களன்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு வரும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்ப தின்னாக இல்லாமல் ஒரு மீடியமான திக்னஸுக்கு நீங்கள் தட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டிட்டு இந்த மாதிரி எடுத்திங்களன்னா உங்களுக்கு அழகாக வரும். இப்போது நீங்கள் இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்தது பருப்பு வடை பொரிக்க நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஒரு வடையை நம்ம தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாவை தட்டி எண்ணெயில் சேர்க்குறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்த்துக்குங்க. அடுத்தது எண்ணெயில் மாவு தட்டி சேர்த்த பிறகு ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்குங்க. அப்போ தான் இந்த வடை நல்லா ஃப்ரை ஆகி உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா மாவை தட்டி எண்ணெயில் சேர்த்த உடனே திருப்பி விடாதீங்க. 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நீங்கள் திருப்பி விட்டுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் அதனால் திருப்பி விட்டுக்கிறேன். மறுபடியும் இந்த பக்கமும் 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ண விட்டுட்டு மறுபடியும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த வடை நல்லா கிறிஸ்பியாக அதே நேரத்தில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆகி வர நம்மளுக்கு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் நல்ல நிதானமான தீயில் வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆகி இருக்குது. நம்ம இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற மாவையும் தட்டி எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பருப்பு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு சேர்த்த பிறகு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கப்பு பருப்பு எடுத்ததுனால ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நிதானமான தீயில் ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 விசில் வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பருப்பு பாயாசத்துக்கு நம்ம வெல்லம் சேர்த்து செய்ய போகிறோம். அதுக்கு இந்த வெல்லத்தை நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பாகு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கடுத்து 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிட்டு நம்ம ஒரு திக்கான பாகு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்க வெல்லம் எல்லாம் கரைஞ்சி நல்ல திக்கான பாகு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்ல பாகு கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் காய்ச்சி எடுத்து வச்ச பிறகு நம்ம பார்த்திங்கன்னா பருப்பு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம். இப்போ சேமியா சேர்த்த பிறகு லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ண வேண்டாம். ஒரு நிமிஷத்துக்கு ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டால் போதும். இந்த மாதிரி சேமியாவை 1 நிமிஷம் ஃப்ரை பண்ண பிறகு இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பிறகு ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இந்த சேமியா வெந்து வர நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்தது நம்ம பருப்பு வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கு. அதை நம்ம ஒரு ஸ்மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்க பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா குழைய வேக வைக்கல. கொஞ்சம் பருப்பாக இருந்ததுன்னா இந்த பாயாசம் சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு பருப்பு மசிச்சு விட்டுக்கிட்டால் போதும். அடுத்தது இப்போது நம்ம சேமியா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சேமியா நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு சேர்த்த பிறகு இந்த பருப்பு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இந்த பருப்பு சேமியாவும் சேர்ந்து நல்லா கொதித்து வர நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதித்த பிறகு இதில் நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்க பாகை நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாகு சேர்த்த பிறகு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்ட பிறகு இது நல்லா கொதித்து வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு பாயாசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் இந்த பருப்பு பாயாசத்துக்கு தேவையான முந்திரி உலர் திராட்சையை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் 10லேருந்து 15 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரியை ஒரு 30 செகண்ட்ஸுக்கு நல்லா ஃப்ரை பண்ண பிறகு இது கூடவே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 உலர் திராட்சையை சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது வறுத்து எடுத்த முந்திரி திராட்சையை இந்த கொதிச்சிட்டு இருக்க பருப்பு பாயாசத்தோடு சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு இந்த பருப்பு பாயாசத்து கூட நல்லா காய வச்சு ஆற வச்சுருக்க ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் இது கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்த்த பிறகு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய பருப்பு பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய பருப்பு வடை பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த 2 ரெசிபியை இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அப்படியே என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.